அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். 2024 பிஎன்ஒஎஸ் அட்மிஷனுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். +2 கம்ப்ளீட் பண்ணவங்க நிறைய பேத்துக்கு ஒன்று மெடிக்கல் போகணும் அல்லது இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகணும்னு நினைப்பாங்க. நீட்டில் இப்போ எக்ஸாம் முடிஞ்சுது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. சிலருக்கு நீட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் இல்லை. அப்போ நம்ம ஒரு டாக்டர் கோர்ஸ் போகணும். அப்போ நீட் இல்லாமல் என்ன கோர்ஸ் படித்தா நம்ம டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ், BNYS. இந்த படிப்புக்கு மட்டும்தான் நம்ம நீட் இல்லாமல் +2 மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் போடுறாங்க. நம்மளுடைய MBBS இருக்கட்டும், இல்லை BDS கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆயுஷில் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இந்த 4 கோர்ஸுக்கும் எல்லாமே இந்தியன் மெடிசன் இருக்க கோர்ஸ் எல்லாத்துக்குமே நீட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் BNYS கோர்ஸ்க்கு மட்டும் நீட் மார்க் கன்சிடர் பண்ணாமல் வெறும் நம்மளுடைய +2 மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது வரைக்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த 2024க்கும் அதே ப்ராசஸ் தான் நம்ம அட்மிஷனுக்கு எடுத்துக்குவாங்க. இது எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, பயாலஜி எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கை 200க்கு, இப்போ பயாலஜியில் 100க்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் 50க்கு எவ்வளோ, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 50க்கு எவ்வளோ, டோட்டலாக நீங்கள் கூட்டினா 200 வரும். அந்த 200க்கு உங்களுடைய கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்லை ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BNYS கோர்ஸ் அதே சேம் 5.5 வருஷம் தான், உங்களுக்கு 4.5 வருஷம் கோர்ஸ் இருக்கும், ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 17 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங் MBBSக்கு முடியணும், அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் MBBSக்கு முடியணும். இதெல்லாம் முடியறதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் வந்துடும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அல்லது ஆகஸ்ட் லாஸ்ட்டில் தான் BNYS 2024 அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் நம்மளுடைய கவர்மெண்ட் ஹெல்த் வெப்சைட்டில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் பீரியடில் திருப்பி நம்ம என்ன பண்ணுவாங்க, BNYSக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஷெடியூல் அலாட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ஒரு 100 வரைக்கும் ஃபஸ்ட் டே, அது மாதிரி டேஸ் பிரித்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்து நம்மளுடைய ரேங்க்குக்கு எந்த டைம் ஸ்லாட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக போய் அரும்பாக்கத்தில் நம்மளுடைய இந்தியன் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் எப்போவுமே நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் போகிறப்ப உங்கள் மார்க்குக்கு எந்த டைம் அந்த டைம் நீங்கள் போகிறீங்க, அதில் எந்தெந்த காலேஜ் வேக்கண்ட் இருக்கோ அதை நீங்கள் உங்களுடைய கேட்டகரி வைஸ் செலக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணி, இதுதான் அட்மிஷன் ப்ரொசீஜர். கட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 200க்கு ஒரு 185+ இருந்தீங்க அப்படின்னா அது எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, OC அல்லது BC, BCM, MBC, SC, ST எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு 185+ எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 கவர்மெண்ட் காலேஜ் நான் சொல்லியிருந்தேன். அரும்பாக்கம் ஒரு 60 சீட் ஒரு வருஷத்துக்கு இன்டேக் எடுக்கிறாங்க. இன்னொரு காலேஜ் செங்கல்பட்டில் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அது 100 சீட். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்து 160 சீட் இருக்குது. இந்த 160 சீட்டுக்கு என்னென்னா ஒரு 185+ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த மார்க் 185 கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 17 காலேஜ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்முடைய யூடியூப்பில் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எங்கெங்கே இருக்குன்னா ஒரு ரஃபாக நம்ம ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா JSSன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அதில் 100 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க. சேலமில் ஒரு பழைய காலேஜ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 1997 சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். இதில் இன்டேக் சீட் வருஷத்துக்கு ஒரு 40 இருக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு பழைய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். இதுக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. சவுத்தில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் சவுத்தில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது SVSன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு காலேஜ் இருக்குது. இதில் இன்டேக் ஒரு 50 சீட் இருக்குது. அதே மாதிரி எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நேச்சுரோபதி அண்ட் யோகா இது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் டோட்டல் இன்டேக் சீட் ஒரு 100. நந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் இது எங்கே இருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வருஷத்துக்கு ஒரு 60 சீட் இன்டேக் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திருச்சி சைடு அப்படின்னா கும்பகோணத்தில் அன்னை காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா இது வருஷத்தில் ஒரு 100 சீட் இன்டேக் இருக்குது. திருச்சி சமயபுரத்தில் கிருஷ்ணா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் இதுலேயும் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மதர் தெரசா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் இதுலேயும் ஒரு 100 சீட் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சவுத்தில் இன்னொரு காலேஜ் இருக்குது,
தங்கப்பழம் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் வருஷத்துக்கு ஒரு 100 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. திருப்பி ஈரோடு சைடில் பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் கொங்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ், இதுலேயும் 100 சீட் அலாட் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தில் ஐசக் நியூட்டன் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ், இது 100 சீட். அதே மாதிரி அத்தின்னு சொல்லிட்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜ் இருக்குது, அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ், இதில் 100 சீட்ஸ். திருப்பி நமக்கு சேலம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ், இதில் 100 சீட் அலாட் பண்ணுறாங்க. திருச்சியில் ஸ்ரீ இந்திரா கணேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ், அதிலே 100 சீட் அலாட் பண்ணுறாங்க. சேலமில் சோனா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா, அதுவும் அதே மாதிரி ஒரு 100 சீட் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா, இதில் 100 சீட் அலாட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தா கவர்மெண்ட்டில் ஒரு 2 காலேஜும், ப்ரைவேட்டில் 17 காலேஜ் இருக்குது. இது எல்லாமே கவுன்சிலிங் தான். நான் சொன்ன கட் ஆஃப்ங்கிறது 185க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் காலேஜ் வரலாம். எனக்கு அவ்வளோ மார்க் இல்லை, ஒரு 130 அல்லது 130லேருந்து ஒரு 180க்குள்ளே அந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜில் த்ரூ கவுன்சிலிங்கில் நம்ம வந்து தாராளமாக ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜே கிடைக்கும். எனக்கு 130க்கு கீழே தான் இருக்குது, ஒரு 100 to 130 இருக்குது அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்குற காலேஜ் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணால் நீங்கள் காலேஜில் அப்ரோச் பண்ணிவிட்டு எந்த காலேஜில் நல்லா இருக்கோ அதில் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே ஜாயின் பண்ணலாம். மொத்தம் 3 கேட்டகரி, ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், இன்னொன்று கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜ், தேர்ட் கேட்டகரி வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது தான். உங்களுக்கு ஒன்று 130க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் நல்ல காலேஜாகவே கிடைக்கும். 130 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு, ஆனால் அதுவும் வந்து டேரக்ட் அட்மிஷன் பண்ண மாட்டாங்க, எல்லாமே த்ரூ கவுன்சிலிங் மூலியமாக தான் நடக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், ப்ரைவேட் காலேஜ் இருக்கும், அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக நமக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 130 கீழே இருக்கவங்க ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஃபீஸ் பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் வந்து கம்மியாக ஃபீஸஸ் இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் 1,25,000. சப்போஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே டபுள் டைம்ஸ் வாங்குவாங்க, 2.5 lakhs அது மாதிரி இருக்கும். இது காலேஜ் வேரியாகும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் இப்போ எஸ்சி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரைவேட் காலேஜில் பேங்க் லோன்னு அவைல் பண்ணுறாங்க. அது என்னங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் காலேஜில் கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டடீஸ்க்கு தேவையான பேங்க் லோன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎன்எஸ் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கட் ஆஃப் 200 என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 185 இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி செங்கல்பட்டோ இல்லை அரும்பாக்கம் சேலம், அது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு காலேஜில் போய் பாருங்கள் ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி நமக்கு ஃபீஸ் வந்து வாங்க போகிறாங்க, டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஹாஸ்டலுக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 காலேஜ் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் போனீங்கன்னா நீங்கள் குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது காலேஜ் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அட்மிஷன் ப்ரொசீஜர் ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் போய் டேரெக்டாக ஒரு காலேஜ் விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்க காலேஜ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரூ ஃபோனோ அல்லது மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காம ஸ்பாட்டில் போய் காலேஜ் விசிட் பண்ணுங்கள். அதில் 3 தான். ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ நமக்கு சார்ஜஸ் பண்ண போகிறாங்க, இதெல்லாமே தெளிவாக கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ரைவேட் காலேஜில் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் லாஸ்ட்டில் தான் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கால்ஃபர் பண்ணாலும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் ஷெடியூல் என்ன, அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். இது மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு பிஎன்எஸ் கோர்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, அல்லது பிஎன்எஸ் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ், அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் எங்கெங்கே அந்த நேச்சுரோபதி யோகா ட்ரீட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது தேவையானா நீங்கள் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.